காதலிச்சு பெரிய பணக்காரங்களா ஆகுறாங்க. அந்த மாதிரி கைரேகை அமைப்பை நம்ம கையில பார்த்தோம்னு கண்டுபிடிக்கலாம். சந்திரமேட்லேருந்து ஒரு ரேகை ஆரம்பிச்சு இறுதி ரேகை போய் தொடும் சார். சந்திரமேட்லேருந்து இறுதி ரேகையை போயிட்டு இது இறுதி ரேகை, சந்திரமேடு இது. சந்திரமேட்லேருந்து ஒரு ரேகை போயிட்டு இறுதி ரேகையை தொட்டால் காதல் மூலமாக காதலித்து பெரும் பணம் வெளிநாட்டுக்கு போவாங்க. அங்கே ஆணா இருந்தால் பெண்ணை சந்திப்பார், பெண்ணா இருந்தால் ஆணை சந்திப்பார். காதல் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீடிச்சு வரும். அந்த காதலின் மூலமாக பெரும் பணக்காரர் ஆவதற்கு இந்த ரேகை உதவி புரிகிறது. சந்திரமேட்லேருந்து இறுதி ரேகை ஒரு ரேகை தொட்டுச்சுன்னா அது பிரயாண ரேகைன்னு சொல்லுவோம். அந்த பிரயாண ரேகை இறுதி ரேகை போய் தொட்டுச்சுன்னா பிரயாணம் செஞ்சு வெளிநாடு வெளியூர் சென்று ஒரு காதலியை காதலனை சந்தித்து அதன் மூலமாக பெரும் பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புண்டு. இந்த மாதிரி ரேகை இருக்கான்னு பாருங்க. வெளிநாடு வெளியூர் சென்று பெரும் பணம், காதல் தொடர்ந்து வரும், பெரும் பணக்காரராக ஆவதற்கு வாய்ப்பு உண்டு.